ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரவணா ஃபிலிம்ஸ் GN வேலுமணி தயாரிக்க கே சங்கர் இயக்கிய திரைப்படம் தான் பாதகாணிக்கை அப்படிங்கிற திரைப்படம். 1962ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி வெளியானது இந்த பாதகாணிக்கை திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் உறவுகளின் சூட்சம சதியால துக்கித்து போனவர்களின் நெஞ்சங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது பாதகாணிக்கை. பாதகாணிக்கை திரைப்படம் வெளியான சமயத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த பாடல் தான் எட்டடுக்கு மாளிகையில் அப்படின்னு தொடங்கும் பாடல். ஒரு பெண் தன் காதலை உருகி உருகி பாடிய பாடல். காதலில் தோல்வி அடைந்த எல்லா பெண்களுக்குமான பாடல். கேட்கும் போதே நெஞ்சே நொறுங்கி போனது போல ஒரு சோகம். கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். காலங்கள் கடந்தும் காவியம் படைத்த பாடல் தான் இது. 70களில் ரேடியோக்களில் அதிகமாக நேயர் விருப்பம் பகுதியில் விரும்பி கேட்ட பாடல் தான் இது. காலங்கள் உள்ளவரை கன்னியர் யாருக்கும் காதல் வர வேண்டாமடி, எந்தன் கோலம் வர வேண்டாமடி. பெண்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் இதமான வரிகள் கண்ணதாசனின் பாடல். சுசிலாவின் இனிமையான குரல் வளத்துல. கவிஞரின் வரிகள் உருக்கமா, இல்லை சுசிலா அவர்களின் குரல்ல கலந்த அந்த உணர்வா, இல்லை இந்த இருவர்களின் உணர்வை ஒன்றுபடுத்தி நம்மை கலங்கி நெகிழ வைத்த நடிகர் திலகமா? காலங்கள் உள்ளவரை இந்த சோக கீதம் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என்ற இந்த பாடல் வரிகள் இயக்குனரான கே சங்கருக்கு இது புரியலையாம். ரெக்கார்டிங்ல கூட இவருக்கு சந்தேகம்தான். ஆனா கேட்டா ஏதாவது நினைச்சு கொள்வாரோ அப்படின்னு கண்ணதாசனிடம் கேட்கவே இல்லையாம். அப்பொழுது இந்த படம் வெளியாகி 100 நாட்களை கடந்து வெள்ளி விழா கொண்டாடும் பொழுதுதான் இந்த சந்தேகத்தை கண்ணதாசனிடம் கேட்டாராம். படத்துல ஹீரோவுக்கு எட்டடுக்கு மாளிகையும் கிடையாது, ஹீரோயினுக்கும் எட்டடுக்கு மாளிகை கிடையாது. இதில் இந்த பாட்டில் மட்டும் ஏன் எட்டடுக்கு மாளிகை எங்கே வருகிறது அப்படின்னு கேட்டாராம். அதில் அவர் சொன்ன பதில் மிகவும் வியப்புள்ளதாக இருந்துச்சாம். அப்பொழுது தான் அவருக்கு எட்டடுக்கு மாளிகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சாம். எட்டடுக்கு மாளிகை என்பது ஒரு மனிதனின் உடல். ஒவ்வொரு மனிதனின் உடம்பும் 8 ஜான் அளவிற்கு தான் அவர்களது உடல் இருக்குமாம். அதுதான் எட்டடுக்கு மாளிகை என்பது கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு வியந்து போய் அப்படியே நின்று விட்டாராம் கே சங்கர் அவர்கள். கவியரசர் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் வரும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே பளிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். போய் வரவா என்று புறப்பட்ட பின் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றானடி என்று பாடிய பின் நடிகர் திலகத்தின் வாழ்விலும் ஜெமினி கணேசனுடன் சிறிது சிறிதாக பிரிவு விரிசல் ஏற்பட தொடங்கியது. அதனை உணர்ந்து வருந்திய கவியரசர் இனி நெகட்டிவ் வேர்ட்ஸே பாடலில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தார் அப்படிங்கிற செய்தியும் அன்றைய நாட்களில் பத்திரிகைகளில் வந்துச்சாம். நடிகர் திலகம் தன்னை அறியாமல் தன் வாழ்க்கையை பாடிவிட்டார் என்று தான் சொல்லணும் அப்படிங்கிற செய்தியும் அன்றைய நாட்களில் பத்திரிகைகளில் வந்துச்சாம். நடிகை MV ராஜம்மா அவர்கள் இந்த பாதகாணிக்கை திரைப்படத்தில் பார்வதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. சிற்றன்னையாக வந்து கொடுமை செய்வதற்கு பதிலாக அன்பை பொழிந்து அதன் காரணமாக அவரும் சிரமப்பட்டு பிறரையும் சிரமப்படுத்தும் நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் MV ராஜம்மா அவர்கள். திரைப்படத்தில் பல காட்சிகளில் ரசிகர்களின் பாராட்டுகளையும் பெற்றிருப்பார் இவர். இந்த பாதகாணிக்கை திரைப்படத்தில் இடம் பிடித்த இன்னொரு அற்புதமான பாடல் தான் உனது மலர் கொடியிலே என்று தொடங்கும் பாடல். ஒரே பாடல்ல ஒரே ராகத்துல இருவிதமான போராட்டங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் கவிஞர். சுசிலா அவர்களின் குரல்ல சாவித்ரி பாடும்போது இனம் புரியாத ஒரு ஏக்கம், விரக்தி இரண்டுமே இருக்கும். அதே சமயம் தன் காதலில் வெற்றி கொள்ள போவதை நினைத்து விஜயகுமாரி பாடும்போது குரல் கொடுக்கும் எல்லார் ஈஸ்வரியின் குரல்ல ஒரு வெற்றியின் சாயலும் சந்தோஷத்தின் வெளிப்பாடும் காண முடியும். இப்போது இருக்கும் பாடகி யாருக்குமே இது போன்ற உள்ள உணர்வுகளை படம் பிடித்து காட்டும் குரல் சாகித்யம் இருக்குமா என்பதே சந்தேகம்தான். மன்னர்கள் இருவரும் பாடலை உருவாக்கிய விதம் அதி அற்புதம். ஆரம்ப இசை கேட்கும் போதே மனதில் இனம் புரியாத ஒரு சோகம் தவழும். காதலை பற்றி பாட சொன்னாலே போதும். இப்பொழுது உறவின் காதலை பாட சொன்னால் கவிஞர் வானத்து நிலவையும் பூமியில் பூத்த கொடி மலரையும் அழைத்திருப்பார். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.